மனதிற்கு அவளது வார்த்தைகளும் அந்த சிறு கவனிப்பும் மிகவும் இதமாக இருந்தன. சாம்பவி, நான் தூங்குற வரைக்கும் சித்த இந்த அறையில படுக்க பக்கத்திலேயே உட்கார்ந்திருக்க மாட்டியா? மிகவும் குழைவாக கேட்டான். பளிச்சென்று எரிந்த விளக்கை அணைத்து விடிவிளக்கை பொருத்திவிட்டு மின்விசிறியை நிதானமாக சுழலவிட்டு போர்வையை அவன் கழுத்து வரை இழுத்து போர்த்திவிட்டு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள் அவள். சிறிது நேரத்தில் அவன் ஒரு பச்சிலம் குழந்தையைப் போல அமைதியாக உறங்கிப் போனான். மாடியிலிருந்து திரும்பி அவள் கீழே இறங்கி வந்தபோது படியருகே முகத்தில் கடுமை வழிய பகவதி நிற்பதை கண்டாள். பேயா பூதமா என்று கணவனுக்கு ஆறுதலாகத்தான் சொன்னாலே ஒழிய பகவதியை பார்த்தபோது இரத்தத்தை உறிஞ்சும் ஒரு காட்டேரியை சந்தித்து விட்டது போல மனதிலே ஒரு அச்சம் ஏற்பட்டது உண்மை. பிரிவு என்பது இத்தனை ஒரு ஆழமான துயரமாக நெஞ்சை கப்பிக்கொள்ளும் என்று அவள் நினைக்கவே இல்லை. திருச்சி வரை டாக்ஸியிலும் பின்னர் சென்னைக்கு ரயிலிலும் பயணப்பட்டு அங்கிருந்து விமானம் மூலம் பம்பாய் பயணத்திற்கு ஏற்பாடு செய்து விட்டதாக கணவன் கூறியதும் அதற்கு தக்கபடி பெட்டியில் தேவைக்கு வேண்டிய துணிகளை மட்டுமே வைத்து அவன் தானே தூக்கிக் கொள்ள எளிதாக இருக்கும்படி தயாரித்து கொடுத்திருந்தாள். தன் தாயிடம் சொல்லிக்கொண்டு வராண்டாவிலே வழியனுப்ப நின்று கொண்டிருந்த சாம்பவியிடம் அவன் ஒரு கடித உரையை கொடுத்தான். வரும் வரை வீட்டு செலவுக்கு தேவைப்பட்ட பணம் இதுல இருக்கு, கவலைப்படாத, போனதும் வேலை சுழுவாக முடிஞ்சிட்டா அடுத்த வாரமே ஊருக்கு திரும்பிடுவேன். எனக்கு மட்டும் உங்களையெல்லாம் விட்டுட்டு போக விருப்பமாவா இருக்கு? கண் கலங்கி போய் நின்ற அவளது கன்னத்தை அன்போடு வருடினான். அருகில் காலடி ஓசை கேட்டு சட்டென்று நகர்ந்து கொண்டு திரும்பி பார்த்தான். அந்த வழியனுப்பும் காட்சியை நேரடியாக நின்று ரசிக்க பகவதி நடையை தாண்டி வெளியே வந்து கொண்டிருந்தாள். கணவன் மனைவி பேசிக்கொள்வதை கூட தடுக்க கடுவன் பூனை போல இதென்ன குறுக்கீடு? சாம்பவிக்கு கோபம் பொங்கியது. தோட்டத்தை தாண்டி கேட்டை திறந்து கொண்டு பொழுது அமிழ்ந்து கொண்டிருந்த அந்த வேளையில் தெருக்கோடியில் வேகமாக மறைந்துவிட்ட டாக்ஸியை பார்த்தபடி பிரமையுடன் சிறிது நேரம் நின்றாள். கேட்டை சாத்திவிட்டு உள்ளே வந்தவள் மனம் கனத்தது. பளிச்சென்று வீடு முழுதிலும் விளக்குகள் எரிந்த போதிலும் அவளை சுற்றி இருள் பரவி கொண்டு விட்டது போன்றதொரு திகைப்பு நெஞ்சை வருத்தியது. மாமியாருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை முடித்துக்கொண்டு இரவு உணவை வேண்டா வெறுப்புடன் முடித்துக்கொண்டு மாடியறைக்கு விரைந்தாள். கதவை திறந்து விளக்கை போட்டுவிட்டு அயர்ந்து போய் நின்றாள். கணவன் மனைவி என்று வாழாது ஒதுங்கியிருந்த அவர்களிடையே சமீப காலத்திலே நேசமானதொரு நெருக்கம் ஆரம்பித்து விட்டிருந்தது. இப்படி உட்கார், உன்னோடு பேசணும் என்று அவளது கரத்தை பற்றி அவளை நாற்காலியில் பார்த்திபன் அமர செய்வதை அவள் தடுக்கவில்லை. அதே போல அவளும் அவனது நெற்றி மீது புரண்ட முடியை ஒதுக்கிவிட்டு முகத்தில் அரும்பிய வியர்வையை துண்டால் துடைத்துவிட்டு போர்வையை பொருத்திவிட்டு உபசரணை செய்வதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டிருந்தான். அவன் இல்லாத அந்த அறையின் வெறுமை நெஞ்சை துயரில் இறக்குவதை உணர்ந்தால் அலமாரி தட்டுக்களில் அடுக்காக வைக்கப்பட்டிருந்த அவனது உடைகளை மெல்ல கரத்தால் தொட்டு பார்த்தாள். அந்த வெளிர் நீல சட்டையை இந்த வாரம் 2 வாட்டி நான் உடுத்த எடுத்து வச்சிட்ட, என்ன சங்கதி? பெட்டி போட ஆள் வரலையா என்று அவன் ஒரு நாள் கேட்டான். அந்த ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப எடுப்பா இருக்கு என்று வெட்கத்துடன் அவள் சொன்னதை கேட்டு, அப்படியானா தினமும் நான் இதையே போட்டுக்கிட்டுமா என்று சிரித்ததை நினைத்த போது கண்கள் ஈரமாயின. நெஞ்சிலே ஜில்லென்ற ஒரு உணர்வு அவளது உடல் முழுவதும் பரவி தேகம் நடுங்கியது. 2 நாட்களுக்கு முன் நடந்த அந்த நிகழ்ச்சியை நினைத்து கொண்டாள். இமைகள் மீது கனத்த கண்ணீர் திவாலைகளை விரலால் தட்டி கொண்டு விட்டாள். அன்று அவளது பிறந்த தினம். பிறந்த வீட்டில் வாழ்ந்த நாட்களில் அவள் தாய் தன் குழந்தைகளின் பிறந்த தினத்தை அப்படி ஒன்றும் சிறப்பாக கொண்டாடியதில்லை. அவளது பிறந்த நாள் அன்று அம்மா அவளை அருகில் இருக்கும் விநாயகர் கோயிலுக்கு போய் வர அனுமதிப்பாள். உண்டியில் 1 ரூபாயை போட்டுவிட்டு கற்பூர ஜோதியை வணங்கி அர்ச்சகர் நீட்டும் தட்டில் 25 பைசா நாணயத்தை போட்டுவிட்டு விபூதி குங்கும பிரசாதத்துடன் அவள் வீட்டுக்கு வருவாள். அன்று பகல் சாப்பாட்டின் போது அம்மா கொஞ்சம் பாயசம் காய்ச்சி வைத்திருப்பாள், அவ்வளவுதான். புது ஆடை வாங்கித் தருதல், அக்கம் பக்கத்தாரை கூட்டி விமரிசையாக கொண்டாடி மிட்டாய் வழங்குதல் போன்றவைகளுக்கு அவர்களது பொருளாதாரம் இடம் கொடுத்ததில்லை. புக்ககத்தின் சங்கடமான நிலையில் அவள் தன் பிறந்த நாளை பற்றியே மறந்துவிட்டிருந்தாள். தண்ணீர் செம்பை மேஜை மீது வைத்துவிட்டு வெளியே போக தயங்கியவள் அருகில் பார்த்திபன் வந்தான். காலையிலேயே சொல்லியிருக்கணும், வெளியில போற அவசரத்துல பேசக்கூட பொழுது இருக்கல, ஆனா நான் மறக்கல, உனக்கு என் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று மோகனமாக புன்னகைத்தான். இன்னைக்கு என் பிறந்த நாளா? அட, நான் மறந்துட்டனே என்றாள் வியப்புடன் அவள். நீ மறந்திருக்கலாம், நான் மறக்கல. உன் கடிதத்துல நீ பிறந்த மாதம் தேதி வருஷத்தை குறிப்பிட்டிருந்தத அப்படியே நினைவில் பதிச்சு வச்சிருக்க. உனக்கு சிறு பரிசு கொடுக்க விரும்புகிறேன்.
என்றபடி தன் சட்டைப்பைக்குள் இருந்த ஒரு சிறு அட்டை பெட்டியை எடுத்து திறந்தான். அதில் இருந்ததொரு மோதிரத்தை எடுத்து அவளது இடது கை மோதிர விரலில் தானே அணிவித்தான். அவளுக்கு பிடித்த நெலி மோதிரம். அதில் பதித்திருந்த சிவப்பு கற்கள் நெருப்பை போல பளிச்சென்று வீசுவதையும் மோதிரம் தன் விரலுக்கு மிகவும் பொருத்தமாக இருப்பதையும் வியப்புடன் பார்த்து அவள் மகிழ்ந்து போனாள். மிக்க நன்றி, ரொம்ப அழகா இருக்கு. இப்போது எதுக்கு இதை வாங்குனீங்க? பவுன் விற்கிற விலையில ரொம்ப விலையாயிருக்குமே. திருச்சி வர போய் உனக்கு ஒரு வைர மோதிரம் வாங்கிட்டு வர ஆசைப்பட்டேன். நேரம் இருக்கல. டவுன் கடை ஒன்றில் இதை பார்த்தேன். எனக்கு பிடிச்சது, வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இதை இப்போ நான் கழட்டி வச்சுட்டு போகிறேன். வீட்டுக்கு வந்திருக்கும் விருந்தாளிங்க பார்த்தா அத்தைக்கிட்ட ஏதாச்சும் சொல்லி அவங்க மனசை குழப்பிடுவாங்க. அதனால் உன் இஷ்டம் கூறிவிட்டு அவளது தாழம்பூ வண்ண கரத்தை பற்றி அந்த பிஞ்சு விரலில் நெருப்பாக ஒளியிட்ட மோதிரத்தை சிறிது நேரம் அழகு பார்த்தான். பின்னர் கீழே வரும் முன் அந்த மோதிரத்தை கழற்றி அவனது இரும்பு பீரோவில் வைத்து பூட்டி சாவியை அவனிடம் கொடுத்தாள். இதை பகிங்கரமா போட்டுக்கிற நாள் சீக்கிரம் வரப்போகுது. அப்போ அத்தைக்கிட்ட நானே இதை காட்டி என் பிறந்த நாளுக்கு நீங்க வாங்கி தந்த பரிசுன்னு பெருமையா சொல்லிப்பேன். அதுவரை இங்கேயே பத்திரமா இருக்கட்டும் என்று கூறிவிட்டு கீழே வந்தால் இனம் காணா உணர்வில் கண்கள் பனித்தன. பார்த்திபன் படுக்கையின் மீது கிடந்த விரிப்பை தட்டி கொட்டி சீராக்கி தலையணையை ஒழுங்காக வைத்துவிட்டு கீழே இறங்கி வர மனமின்றி நின்று கொண்டிருந்தால் ஓசைப்படாத மாடிப்படிகளில் ஏறி அறைக்குள் புகுந்து இடுப்பில் கைகளை வைத்தபடி எதிரே வந்து நின்ற பகவதி அம்மாளைக் கண்டு அவள் திடுக்கிட்டு போனாள். உன் மாமியாரங்க உன்னை தொண்டை காய கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க என்ன வேடிக்கை பார்க்குற? போ கீழே. காரமான குரலில் அதட்டலாக சொன்னாள். சாம்பவிக்கு கோபம் கட்டுக்கொள்ளவில்லை. யார் இவள்? அத்தையை விட ஒரு படி மேலாக தன்னைத்தானே மதித்து கொண்டு அவளை வந்து ஆணையிடுகிறாளே. அறையை பூட்டிட்டு உடனே உன்னை கீழே வர சொன்னாங்க உன் மாமியார், அமுத்தலாக கூறிவிட்டு பகவதி விரைந்தாள். மரகத அம்மாளின் அறைக்குள் நுழைந்ததுமே சாம்பவிக்கு ஒரு மூச்சு வசவு காத்து கொண்டிருந்தது. அவன் ஊர்ல இருக்கும்போதுதான் மாடிக்கு போனா இறங்கி வர ஜாம பொழுதாகும். அவன்கிட்ட பேசி சிரிச்சு அவனை மயக்கி உன் கையில போட்டுக்கிட்டு இருப்பது எனக்கு தெரியாதா என்ன? ஊருக்கு அவன் கிளம்பி போன பிறகு அந்த வெத்து அறையில உனக்கு என்ன வேலை? அவன் பீரோவை திறந்து பணம் ஏதாச்சும் இருக்கான்னு உருட்டிக்கிட்டு இருந்தியா? அனல் தெரித்த விழிகளால் அவளை ஊடுருவி பார்த்து ஏசினாள் மரகதம். அவர் பீரோ சாவிய தன் கையோடு எடுத்துக்கொண்டு போயிட்டார் அத்தை. அறையை சுத்தப்படுத்தி வச்சுட்டு வரப்போயிருந்த முடகினாள் சாம்பவி. அத்தை, ஒரு காலத்துல நீங்க என்ன போல இளம் பெண்ணாக புக்ககத்திற்கு வந்த புதிதில் உங்கள் கணவரை பிரிய நேர்ந்த சமயமெல்லாம் அவர் உபயோகித்த பொருள்களை தொட்டு பார்த்தாவது அவரது அருகாமையை கற்பனை செய்து கொண்டு பிரிவின் தாபத்தை தவிர்க்க முயன்றதில்லையா? அத்தை, அந்த வயதில் நீங்க கட்டாயம் உணர்ச்சி வசப்பட்டு போகும் என்னை போன்ற ஒரு பெண்ணாகத்தான் இருந்திருப்பீங்க. இப்போதான் என்ன காரணமோ மனம் கல்லாகி போ. ஏன் நிக்கிற? வீட்டு காரியங்களை மலன்னு கவனிச்சுட்டு வந்து என் காலை பிடிச்சு விடு. வலி பிராணன் போகுது. எரிந்து விழுந்தால் நேரம் நத்தையாக பொழுது கனமாக பார்த்திபன் பிரிவு நோயாக மனதை வாட்ட அவள் எப்படியோ 2 நாட்களை கடத்திவிட்டாள். 3வது நாள் மாலை கட்டுக்குடுமையும் காதில் வெள்ளைக்கல் கடுக்கன்களும் வேட்டி சட்டை அலங்காரத்திலே கைகளில் ஒரு துணிப்பையுடன் வந்து கதவை தட்டின ஆசாமியை வியப்புடன் பார்த்தாள். நீங்க யார்? என்ன வேணும்? அவள் கேட்கும் முன் பகவதி முந்திக் கொண்டாள். செந்தூர்பட்டி ஜோசியர் ஞான தேசிகர் தானே? உங்களை தான் அம்மா காலையிலிருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வாங்க என்று வரவேற்று அவரை மரகதத்தின் அறைக்கு நேரே அழைத்துச் சென்றாள். இதென்ன விபரீதம்? இதெல்லாம் யாருடைய ஏற்பாடு? வைத்தியரிடம் ஆலோசனை பெற்று உடம்பு குணமடைய வேண்டிய வேளையில் ஜோசியரிடம் என்ன கேட்கப் போகிறாங்க? இந்த மந்திரமாயம் முதலியவைகள் பார்த்திபனுக்கு கொஞ்சமும் பிடிக்காதே. பரபரப்புடன் அவர் பின்னால் மாமியார் அறைக்குள் அவள் நடந்தாள். மரகதம்மாள் கண்களால் ஜாடை செய்து மருமகளை தன் அருகில் அழைத்தாள். பார்த்திபன் வீட்டு செலவுக்கு உன்கிட்ட பணம் கொடுத்துட்டு போறதா சொன்னான். அதிலிருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து ஒரு தட்டில் பழம் பாக்கு வெற்றிலையோட தயாரா ஒரு பக்கம் வச்சிரு. நான் கூப்பிட்டு அனுப்பும் போது உள்ள வந்தா போதும். அத்தோட என் அறையில் இருக்கும் மர அலமாரி தட்டில் தேவார புத்தகத்து நடுவில் வச்சிருக்கும் என் ஜாதகத்தை கொண்டு வந்து ஜோசியர்கிட்ட கொடுத்துட்டு நீ போய் உன் வேலையை கவனி என்றாள். அறையின் கதவை மூடிக்கொண்டு அவர்கள் மூவரும் வெகுநேரம் பேசிக்கொண்டிருந்தனர். பொன்னி வந்து கூப்பிட்டதும் தட்டுடன் கிளம்பிய சாம்பவி அறைக்குள் நுழையும் முன் ஜோசியரின் கரகரத்த குரல் அவள் காதுகளில் தெளிவாக கேட்டது. மருமக வந்த வேலை சரியில்லை, அதனால. அதற்கு பின் அவர் சொன்னது அவளுக்கு நன்றாக கேட்கவில்லை.
அடிவயிற்றில் பகீர் என்ற உணர்வு கப்பிக்கொள்ள, நெஞ்சு படீர் படீர் என்று அடித்துக்கொள்ள அவள் மெல்ல அறைக்குள் புகுந்தாள். இவங்கதான் உங்க மருமகளா? ஜோசியரின் கேள்வி அவளை பதற செய்தது. சாம்பவியின் தந்தை தன் சம்மந்தி அம்மாளின் உடல் நலனை பற்றி விசாரித்து அவ்வப்பொழுது மருமகனுக்கு கடிதம் எழுதி கொண்டிருந்தார். சில சமயங்களில் அதே காகித உரையில் மகளுக்கும் ஒரு தனிப்பட்ட கடிதத்தை எழுதி மருமகன் மேற்பார்வையில் அதை சேர்த்து அனுப்புவது வழக்கம். பார்த்திபனது மருந்துக்கடை முகவரிக்குத்தான் கடிதங்களை அனுப்பினார். வியாபார சம்பந்தப்பட்ட கடிதங்கள் அனைத்தும் பார்த்திபனுக்கு கடை முகவரிக்குத்தான் வருவது வழக்கம். எப்பொழுதாவது அபூர்வமாக உறவினர் யாராவது மரகதத்திற்கு கடிதம் எழுதுவதுண்டு. அதற்கு மட்டுமே வீட்டின் பக்கம் தபால்காரர் வருவது அதிசயம். ஆனால் வெளியூருக்கு சென்றிருக்கும் கணவன் கடிதம் போடுவதாக சொல்லியிருந்தான். அந்த எதிர்பார்ப்பில் சாம்பவி தினமும் தன் வேலைகளுக்கிடையே காலை மாலை 2 வேளைகளும் வாயில் பக்கம் வந்து எட்டி பார்த்து ஏமாந்து கொண்டிருந்தாள். அன்று காலை அவள் மாமியாருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த சமயம் கேட்டை மெல்ல திறந்து கொண்டு தபால்காரர் உள்ளே வருவதை பகவதி பார்த்து விட்டால், யாரும் அருகில் இல்லாத சமயம் பார்த்து சட்டென்று தானே வராந்தாவை தாண்டி படிகளில் இறங்கி தோட்டத்திற்குள் சென்று முந்திக் கொண்டாள். திருமதி சாம்பவி பார்த்திபனுக்கு கடிதம் வந்திருக்கு. பொன்முறுவலுடன் தபால்காரர் கடிதத்தை நீட்ட, நான் கொடுக்குறேன், அவங்க உள்ள வேலையா இருக்காங்க என்று பதிலுக்கு முகத்திலே ஒரு மெல்லிய சிரிப்பை பரவ விட்டு கொண்டு சட்டென்று வாங்கி இடுப்பில் செருகிக் கொண்டால். பம்பாய்க்கு சென்று 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள் மனைவிக்கு பார்த்திபன் கடிதம் எழுதிவிட்டானே. உரைக்குள் கனமாக தெரிந்த கடிதத்தில் பத்தி பத்தியாக தன் பரிவை வார்த்தைகளால் வாரி கொட்டியிருப்பான். என் மகளுக்கு கிடைத்திருக்க வேண்டிய பாக்கியத்தை எவளோ ஒருத்தி ஒண்டு குடுத்தனத்தில் பட்டணத்திலே பரிதவித்த ஒரு பாவி வந்து தட்டி கொண்டு போய்விட்டாளே. தனக்குள் பொறாமையில் புகைந்து கொண்டு உள்ளே விரைந்தாள். குளியல் அறைக்குள் நுழைந்து குழாயை திருப்பி தண்ணீர் விழும் ஓசையை எழுப்பிவிட்டு உரையை பிரித்து கடிதத்தை எடுத்தாள். 5 பக்கங்களுக்கு மேல் பார்த்திபன் மனைவிக்கு எழுதியிருந்தான். இந்த செல்வி, பக்கத்து பெண் நோட்டை எட்டி பார்த்து எழுதுறியே, காப்பி அடிக்கிறது தப்பில்லையா என்று அதட்டி மாணவிகளை கண்காணித்த பள்ளி ஆசிரியை தான் அவள். ஆனால் அந்த கட்டுப்பாட்டை தன் அளவில் உதறிவிட்டாள். சாம்பவிக்கு அவள் கணவன் எழுதிய கடிதத்தை படித்து பார்ப்பது சரியல்ல என்ற எண்ணத்தை மறந்து குமரி கொந்தளித்த ஆத்திர உணர்வில் கொஞ்சமும் லஜ்ஜையின்றி பார்த்திபன் தன் மனைவிக்கு கொஞ்சம் மொழிகளை தூவி எழுதியிருந்த கடிதத்தை மூச்சு விடாது படித்து முடித்தாள். அட பாவி, மனைவி மேல இவன் இத்தனை ஆசையா வச்சிருக்கான். ஒரு சில நாள் பிரிவில் இப்படி உருகி போகும் இவன் தாயின் பேச்சை கேட்டு தாரத்தை ஒதுக்கி வைத்து விடுவான் என்பது வீண் கனவு. போன இடத்தில் வியாபார சங்கதிகள் சுலுவாக முடியாததினால் இன்னும் 1 வாரத்துக்கு மேல் அங்கே தங்கியிருக்க நேரும் என்று எழுதியிருக்கிறான். அப்படியென்றால் பார்த்திபன் வீடு வந்து சேர மேலும் 15 நாட்களுக்கு மேல் பிடிக்கும். அதற்குள் புயலாக பல எண்ணங்களும் திட்டங்களும் மனதில் உருவாக அவள் அந்த கடிதத்தை சுக்கல் நூறாக கிழித்தாள். குளியலறை அலமாரி தட்டில் இருந்த நெருப்பு பெட்டியை எடுத்தாள். கடிதத் தூள்களை குளிக்கும் அறை முற்றத்தின் நடுவில் வைத்து நெருப்பு குச்சியை கிழித்து பற்ற வைத்தாள். பார்த்திபனது கடிதம் எரிந்து கருகி சாம்பலாகியது. அண்டாவிலிருந்து ஒரு செம்பு தண்ணீரை முகர்ந்து எடுத்து அதன் மீது ஊற்றி சாலகம் வழியே அதை அப்புறப்படுத்தினாள். மனைவி மீது கொண்டிருந்த அவனது அன்பு அந்த காகிதத்தை போல சாம்பலாகி போகக்கூடாதா? ஆத்திரத்துடன் பற்களை கடித்துக்கொண்டு குழாயை நிறுத்திவிட்டு மெல்ல அறையில் நின்று வெளியே வந்தாள். அந்த வார இறுதியில் வைத்தியர் மரகதத்தை கவனிக்க வந்தார். முன்னை விட அவள் விரைவாக குணமடைந்து வருவதைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் அறையை விட்டு வெளியே வந்தார். சமையற்கட்டு பக்கம் வந்து, தங்கவேலு தம்பி, இன்னைக்கு எனக்கு காஃபி வேண்டாம், வீட்லேயே சாப்பிட்டுட்டு இப்பதான் கிளம்பினேன் என்றபடி கதை ஓரத்தில் நின்ற சாம்பவியை பார்த்து முறுவலித்தார். நேற்று தபாலில் பார்த்திபன் எனக்கு கடிதம் போட்டிருந்தார் என்று அவர் ஆரம்பித்ததை கேட்டு சாம்பவி திகைத்து போனாள். அவளுக்கு ஏன் அவள் கணவர் இன்னமும் கடிதம் போடவில்லை? நான் வரும் வரை என் தாயை நன்றாக கவனிச்சுக்கோங்க, சாம்பவிக்கு தைரியம் சொல்லுங்கன்னு எழுதியிருந்தார். கவலைப்படாதீங்க, நீங்க ஊருக்கு திரும்புற வர வாரம் 4 தடவையாவது உங்க அம்மாவை போய் பார்ப்பேன். உங்க மனைவி தன் மாமியார கண் இமைக்குள் வச்சு காப்பாத்திட்டு வரும்போது உங்க மனசு ஏன் சஞ்சலப்படணும்னு பதில் எழுதி போட்டுட்டேன். ஆமா, எனக்கே ஒரு கடிதம் போட்டு விட்டுருக்கிற பார்த்திபன் மனைவிக்கு குறைந்தது 2 கடிதமாவது எழுதியிருப்பாரே. பம்பாயில் சாப்பாடு வசதி எப்படியா? சும்மா சொல்லக்கூடாது, உன் மாமியார் நல்லாவே சமையல் செய்வாங்க. படிக்கிற காலத்துல கூட உன் கணவர் லீவு விட்டதும் வீட்டுக்கு அடுத்த நாளே வந்து நிற்பாரு. அம்மா கை சாப்பாட்டு மேல அத்தனை ஆசை. இப்போ சொல்லிவிட்டு பரிகாசமாக கண்களை சிமிட்டி கொண்டு சிரித்தார். வைத்தியருக்கு கடிதம் எழுதிய அவள் கணவன் அவளுக்கு ஏன் இன்னமும் எழுதவில்லை?
அடிவயிற்றில் அழுகை புரள, கவலையில் அவளது உணர்வுகள் துவண்டன. இன்னும் அவர் எனக்கு எதுவுமே எழுதல என்று அவள் முடிக்கும் முன் பகவதி அந்த இடத்தில் வந்து கலந்து கொண்டாள். ஆச்சரியமா இருக்கே, அவர் கட்டாயம் உனக்கு எழுதியிருக்கணுமே. டாக்டர் வைத்தியலிங்கம் முணுமுணுத்ததை கேட்டு பகவதி அதிர்ந்து போனாள். ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்தவர் அவர். நாளையோ மறுநாளோ எதேச்சியாக அவர் தபால்காரரை சந்திக்க நேர்ந்து அறியும் ஆவலில் சாம்பவி அம்மாவுக்கு கடிதம் ஏதாவது வந்ததா என்று கேட்டுவிட்டால், வந்ததே, 2 தினத்துக்கு முந்தி வீட்டு தோட்டத்தில் நான் நுழையும் முன் பருமனான ஒரு அம்மா எதிர வந்து அவசரமாக வாங்கிட்டு போனாங்களே என்று அவன் உளறிவிட்டால். எச்சிலை விழுங்கிக் கொண்டாள் பகவதி. தம்பி பார்த்திபன் வியாபார காரியமா வெளியூருக்கு போயிருக்கு. பாவம், எத்தனை வேலையோ என்ன கஷ்டங்களோ. தன் தாயாரின் உடம்பை பற்றி உங்களுக்கு கடிதம் போட்டது நியாயம். இன்னும் சில நாளில் திரும்பி வர போகிறோமே, எதுக்குன்னு சாம்பவிக்கு எழுதல போல இருக்கு என்று கூறிவிட்டு சாம்பவியை வெறித்தாள். இருக்கலாம், அடுத்த கடிதம் எனக்கு வந்தா நானும் வேடிக்கையாக பதில் போட்டு வைக்கிறேன். சாம்பவிக்கு கடிதம் போடாமல் எனக்கு நீங்கள் எழுதுறது சரியில்லை. உண்மை நிலவரம் தெரியணும்னா உங்கள் மனைவி கிட்ட இருந்து தான் தகவல் கிடைக்க முடியும். நீங்கள் இப்படி மௌனமாக இருக்கிறதால உங்கள் மனைவி ரொம்ப மனம் தோண்டு போயிருக்காங்க அப்படின்னு எழுதுறேன். அதுக்கு பிறகு நாளைக்கு ஒரு கடிதம் இந்த வீட்டு கதவிடுக்கு வழியா நடையில் விழாட்டா என் பேர் வைத்திலிங்கம் இல்லை. உரத்த குரலில் சிரித்தார் அவர். பின்னர் தன் கைப்பையை தூக்கி கொண்டு கிளம்பிவிட்டார். பாவி மனிதன், ரொம்ப சலுகை எடுத்துக்கொண்டு அப்படி எழுதி போட்டாலும் வியப்பதற்கில்லை. பார்த்திபனுக்கு உண்மை தெரிந்துவிட்டால் பகவதியின் நெஞ்சு படக் படக்கென்று அடித்து கொண்டது. அனைத்தையும் கேட்டுக்கொண்டே காய்களை நறுக்கிக் கொண்டு மேடை அருகே நின்ற தங்கவேலு சந்தேகத்துடன் பகவதியை ஊடுருவி பார்த்தார். சின்னம்மா, நம்ம ஐயா கட்டாயம் உங்களுக்கு கடிதம் போட்டிருப்பார். ஒரு சமயம் தபால்காரர் அதை தப்பு விலாசத்தில் போட்டுட்டு வந்திருக்கலாம். சமீபத்தில் வீட்டு நம்பர்கள் எல்லாம் மாற்றினாங்க, அதில் குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம். எதுக்கும் நான் சாயங்காலம் வெளியே போகிறச்ச தபால் ஆஃபீஸ் பக்கம் போய் ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கவா? பகவதிக்கு கோபம் கட்டுக்கொள்ளவில்லை. ஏயா, உனக்கு இந்த வீட்டில் சமையல் வேலை செய்யவே பொழுது பார்த்தல. இப்போ துப்பு துளக்க ஊர் சுத்த பார்க்குறீங்களா? பெரியம்மா காதில் இந்த சங்கதி விழுந்துச்சோ, உங்களை இன்னிக்கே இங்கேருந்து கிளப்பிடுவாங்க. சமையல்காரருக்கு வீட்டு விஷயங்களில் என்ன பங்கு? இத்தனை இடம் யார் கொடுத்து வச்சிருக்காங்க? இதுக்கு முன்னாடி நான் வந்தப்போ வாயை திறக்காத மனுஷன் ரொம்பத்தான் பேச வந்துட்டார். அதட்டலாக உருமினால், அம்மா, நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம் விருந்தாளி, என்னை அதட்டவோ மிரட்டவோ உங்களுக்கு உரிமை கிடையாது என்றபடி கையில் பிடித்திருந்த காய்கறி எறியும் கத்தியுடன் தங்கவேலு முரட்டுத்தனமாக அவளை உற்று பார்த்தார். அந்த கத்தியால என்னை குத்தி கொன்னுடுவீங்க போல இருக்க. பகவதி ஆத்திரமாக சிரித்தாள். கொத்துறது கொடையிறது எல்லாம் உங்க பழக்கம். பதிலுக்கு தங்கவேலு சீறினார். வாய்ப்பேச்சு முற்றி பெரும் சண்டையாக முடிந்துவிடும் என அஞ்சி சாம்பவி இடை புகுந்தாள். சமையல்கார ஐயா, எனக்காக கொஞ்சம் நீங்க சும்மா இருங்க. ஒரு சமயம் நாளை மறுநாள் கடிதம் வரலாம். ஒரு சின்ன சங்கதிக்காக ஏன் இந்த தர்க்கம் என்று மிருதுவான குரலில் குழைவாக வேண்டிக் கொண்டாள். சமையல்கார தங்கவேலு பிகுவாக மேடை பக்கம் திரும்பிக் கொண்டார். நாம பாட்டில் இங்கே பேசிக்கொண்டு நிற்கிறோம். மரகதத்துக்கு அங்கே என்ன தேவைப்படுதோ அரைக்கதவு சாத்தி இருப்பதால அவ கூப்பிட்டா கூட நமக்கு கேட்காது. போய் முதல்ல மாமியார கவனி. ஊருக்கு போன புருஷன் எங்கே ஓடிட போகிறான்? அப்படி மூஞ்சியை தொங்க விட்டுக்க வேணா. உன்னை போல வயசில் என் கணவன் என்னை விட்டு மாத கணக்காக டூர் போயிடுவார். அதுக்காக நான் வீட்டு வேலையை போட்டுட்டு வாசல்லையா போய் நின்றுட்டு இருந்தேன். நல்ல பொண்ணு நீ. இந்த சமயக்கார பயலுக்கு ரொம்ப இடம் கொடுத்து வச்சிருக்க. வேலைக்காரங்களை வைக்கிற இடத்துல வைக்காட்டி நமக்கு தான் சங்கடம். படப்படவென்று பகவதி பேசிக்கொண்டே அப்பால் நகர்ந்தாள். பார்த்திபன் கடிதத்தின்படி அவன் திரும்ப சில நாட்கள் பிடிக்கும். வைத்தியலிங்கம் இடைப்புகுந்து குளறிவிடும் முன் அவள் மரகதத்தை கைக்குள் போட்டுக்கொண்டு அந்த காரியத்தை சாதித்து விட வேண்டும். அவள் மகளுக்கு அந்த வீட்டில் வாழ்வு கிடைக்கிறதோ இல்லையோ அக்கறை இல்லை. மாயாவுக்கு போட்டியா வந்த சாம்பவியின் வாழ்க்கை சாம்பலாகி போக வேண்டும். அவளது அடுத்த வேலை அதை மிக விரைவாக செய்து முடிக்க வேண்டியது அவசியம். தாடை இறுக பற்களை கடித்துக்கொண்டு பொறாமை நெஞ்சை நெருப்பாக எரிக்க அவள் மரகதத்தின் அறைக்குள் சென்றாள். காலை குளியலுக்கு பின் மாற்றுடை அணிந்து நெற்றியில் பளிச்சென்று திருநீற்றை கீற்றாக அணிந்து கொண்டு பகவதி அந்த வீட்டு பூஜை அறைக்குள் நுழைவதை வழக்கமாக்கி கொண்டிருந்தாள். தெய்வ வழிபாட்டில் தனக்கு அதிக நம்பிக்கை என்பதை வீட்டில் உள்ள ஆள்படைகளுக்கு முன் காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கம். வாய்தான் ஒரு தோத்திர பாடலை முணுமுணுக்குமே ஒழிய கண்கள் அறைக்குள் உள்ள ஒவ்வொன்றையும் கூர்மையாக ஆராய்ந்து கொண்டிருக்கும். பளிங்கு மேடை மீது அமர்ந்திருக்கும் வெள்ளி விநாயகரை வியப்புடன் பார்ப்பாள். இடுப்பளவு உயரத்தில் அவரது இரு பக்கமும் 5 முகங்களில் ஒளிவிட்டு கொண்டு நிற்கும் வெள்ளி குத்து விளக்குகளின் விலையை
மனதிற்குள் மதிப்பிட்டுக் கொள்வாள். பளிங்கு பீடத்தின் கீழே பூஜைக்கு மலர் எடுத்து வர உபயோகிக்கும் வெள்ளி மரக்கால், அதன் அருகே இருந்த கனமான வெள்ளித்தட்டு முதலியவைகளை பார்த்து பெருமூச்சு விடுவாள். பூஜை அறையில் உள்ள வெள்ளி சாமான்களே பல ஆயிரங்கள் பெறும் என்றால் இந்த வீட்டில் உள்ள மற்ற வெள்ளி சாமான்களை கணக்கிட்டால் கையில் தூக்கினால் கிழங்கு போல எத்தனை கனம்! எல்லாம் சட்டநாதனின் முப்பாட்டன் கால பொருள். இப்பொழுது இவைகளை வாங்க வேண்டுமென்றால் எத்தனை பணம் பிடிக்கும்? பலவிதமான சிந்தனைகளில் தெய்வத்தை மறந்து அவள் சில நிமிஷங்கள் பொறாமை உணர்வில் தவித்துவிட்டு வெளியே வருவாள். அன்று காலை அவள் பூஜை அறைக்குள் புகுந்தபோது ஒரே கல்லில் 2 மாங்காயை அடிப்பது போன்றதொரு பயங்கர திட்டம் சட்டென்று மனதில் தலை தூக்கியது. தங்கவேலு மிகவும் மும்முரமாக சமையலில் ஈடுபட்டிருந்த சமயம் அது. மாமியாரை கவனிக்க சாம்பவி நோயாளியின் அறைக்குள் சென்று விட்டிருந்தாள். வேலைக்காரி பொன்னி சாமான்களை விளக்க கிணற்றடிக்கு போய்விட்டிருந்தாள். வீடு கூட்டும் காத்தாயி முன்பக்கத்து தோட்டத்தில் குவிந்து கிடந்த உலர்ந்த இலைகளை பெருக்கி பின்பக்கத்து குழி ஒன்றில் நிரப்பும் பணியில் ஈடுபட்டிருந்தாள். மாயா குளியலறையில் குழாயை திருப்பிவிட்டு கொண்டு புதிதாக தான் வாங்கியிருந்த வெளிநாட்டு சோப்பை குழைத்து நுரைக்க செய்து சோப்பு விளம்பர பெண் போல முகத்தில் தடவி கண்ணாடியில் வேடிக்கை பார்த்து விளையாடி கொண்டிருந்தாள். இது போன்ற அருமையான வாய்ப்பு அந்த வீட்டில் சட்டென்று கிடைப்பது அரிது. எனவே பகவதி சடுதியில் செயல்பட்டால். பூஜை அறையில் ஒரு பக்கமாக வைக்கப்பட்டிருந்த அந்த வெள்ளித்தட்டை எடுத்தாள். 4-8 பக்கம் ஒன்றில் அதை வைத்து சுற்றி எடுத்துக்கொண்டு போய் தன் துணிப்பைக்குள் பதுக்கி வைத்தாள். சிறிது பொழுதில் காப்பி பலகாரத்தை முடித்துக்கொண்டு செந்தூர்பட்டி ஜோசியர் ஞானதேசிகரை பார்த்து சில விவரங்கள் தெரிந்து கொண்டு வருவதாக கூறி மரகதத்திடம் விடை பெற்று கொண்டு புறப்பட்டு விட்டால். பஸ் பிடித்து நேரே திருச்சி டவுனுக்கு சென்றாள். அங்கு கடைத்தெருவில் ஒரு வெள்ளி பாத்திர கடையில் தட்டை விலைக்கு போட்டுவிட்டு பணத்தை வாங்கி தன் பனிப்பரிசில் திணித்து கொண்டாள். திரும்பி வரும் வழியில் செந்தூர்பட்டியில் இறங்கி ஜோசியர் ஞானதேசிகரை சந்தித்தாள். அவர் கையில் ஒரு 100 ரூபாயை வைத்துவிட்டு 2 தினங்களுக்கு பின் அவர் மரகதத்தை காண வரவேண்டும், அப்போது என்ன விதமான தகவல்களை சொல்ல வேண்டும் என்று உபதேசித்துவிட்டு வழியில் ஒரு ஓட்டலில் பகல் சாப்பாட்டை கவனித்துக் கொண்டு நிம்மதியாக பொழுது அமுங்கும் வேளை வீடு திரும்பினாள். சாதாரண நாட்களாக இருந்தால் மரகதம் ஆரோக்கியமாக வீட்டில் நடமாடிக்கொண்டிருந்த காலமாக இருந்தால் நிலைமை வேறாக இருந்திருக்கும். ஞானதேசிகர் என்பவருக்கும் ஜோசிய சாஸ்திரத்திற்கும் காத தூரம். என் மாடு காணாமல போயிடுச்சு, அதை எங்கே கண்டுபிடிக்க முடியும் என்று கேட்ட உழவரிடமிருந்து தப்பித்து கொள்ள தெருக்கோடியில் இருக்கும் குட்டி சவர் அருகே பார்க்க சொன்னாராம் ஒரு போலி ஜோசியர். மாடும் கிடைச்சிட்டது, மனிதனின் பெயரும் பிரபலமாகியது. அந்த கதையை போலத்தான் ஞானதேசிகரின் சங்கதியும். ஏதோ தாமே படித்து அறிந்து ஜோசியத்தை 2 சொல்ல போக குருட்டுத்தனமாக அவை பலித்து விடவே அந்த வட்டாரத்திலே அவர் பலருக்கு தெரிந்தவராகிவிட்டார். இந்த உண்மையை மரகதத்தம்மாள் நொடி பொழுதில் கண்டுபிடித்து விட்டிருப்பாள். அவரை தன் வீட்டு வாசற்படி ஏற விட்டிருக்க மாட்டாள். நோயாளி என்ற நிலையும் சாம்பவி மேல் ஏற்பட்டிருந்த பகையுணர்வும் அவளது அறிவை குழப்பி விட்டிருந்தன. எடுப்பார் கைப்பிள்ளையாக பகவதியின் பேச்சுக்களை ரொம்பவே நம்பிவிட்டாள். அன்று மாலை பூஜை அறை மின்விளக்கை பொருத்திய சாம்பவி அவசரத்தில் கவனிக்கவில்லை. மறுநாள் காலை பூஜை தட்டை துலக்க தேடிய போது திடுக்கிட்டு போனாள். பூக்கூடை அருகே முதல் நாள் அவள் வைத்துவிட்டு போன தீபாராதனை தட்டை காணவில்லையே. விரைவாக ஓடி வந்து மரகதத்திடம் சங்கதியை சொன்னாள். அமுத்தலாக கொஞ்சமும் பயமின்றி நோயாளியின் படுக்கை அறை அருகே ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருந்த பகவதி அவளை அதிசயமாக பார்த்தாள். வழக்கம் போல சீக்கிரம் குளிச்சிட்டு தான் நான் கவனிச்சிருப்பேன். உடம்பு கொஞ்சம் அசதியா இருந்ததால நான் அந்த அரைப்பக்கம் இன்னும் போகவே இல்லை. கொஞ்ச நாளா இந்த தங்கவேலு அடிக்கடி பூஜை அறைக்குள்ள நுழையிறதும் சுத்தும் முத்தும் பார்த்துட்டு நிற்கிறதையும் நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு சமயம் இது அவன் வேலையா இருக்குமோ? என்ன சொல்றீங்க அம்மா? சாம்பவி பதட்டமாக கேட்டாள். இன்னும் எப்படி விலக்கி சொல்றது? மனுஷனுக்கு செலவு என்னவோ எடுத்து வித்திருக்கலாம் இல்லையா? ஐயோ, இப்படி அபாண்டமா அவர் மேல பழி போடாதீங்க. என் கணவர் சின்ன பிள்ளையா இருந்த காலத்திலேருந்து இங்க உழைக்கிறார். ரொம்ப நாணயமானவர். உனக்கு உதவியா என்ன தூக்கி எறிஞ்சு பேசுறானே இந்த தடியன், அதுக்காக நீ அவனுக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டியா? எத்தனை வருஷம் உழைச்சா என்ன? சில பேருடைய திருட்டு புத்தி சமயத்துல தலையை நீட்டும். மரகதம் தன் மருமகளை கோபத்துடன் வெறித்தாள். உன்னை விட வயசுல பெரியவ பகவதி. நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம் விருந்தாளி. அவங்களை எதிர்த்து நீ ஏன் வாயாடுற? அந்த திருட்டுல உனக்கும் ஏதாச்சும் பங்குண்டா? அந்த தங்கவேலுவை கூப்பிட்டு அதட்டினா விஷயம் அம்பலத்துக்கு வர்றது. உருமினாள். நேற்று சாயங்காலம் எங்க போயிருந்தேன்னு தங்கவேலு ஒரு வார்த்தை கேட்டு வை மரகதம். அப்படியே அசந்து போயிடுவான்.
போன வெள்ளிக்கிழமை சுவாமி படத்துக்கு தீபாராதனை செய்ய தட்டை தூக்குனேன். என்ன கனம்! இப்பத்தி விலைக்கு எத்தனை பிடிக்கும். இது மாதிரி பொருள் தான் இப்ப கிடைக்குமா? பகவதி தூபம் போட்டாள். பொன்னிய கூப்பிடு சீறினாள் மரகதம். அவள் முகம் செவேல் என்று மாறியது. அத்தை, ரொம்ப கோவப்படாதீங்க, உங்க உடம்புக்கு ஆகாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க என்று சாம்பவி குறுக்கிட்ட போது கனல் தெரித்த விழிகளால் அவளை கடுமையாக பார்த்தாள். எனக்கு தெரியும், நீ பேச தேவையில்லை உரத்து அதட்டினாள். சமையல் அறையிலிருந்து தங்கவேலு ஓடி வந்து கை கட்டி கொண்டு எதிரே நின்றார். உனக்கு பண கஷ்டம் ஏற்பட்ட போது 300 தடவை என்கிட்ட வந்து கேட்டியே, ஞாபகம் இருக்கா? நான் உடனடியாக கடன் கொடுத்து உதவல? எடுத்த எடுப்பிலே மரகதம் அவரை கோபத்துடன் கேட்டால். தன்னை சுற்றிலும் பார்த்தார் தங்கவேலு. வேலைக்காரி காத்தாயி, தோட்டக்காரர் இருவரை தவிர அத்தனை பேரும் அந்த அறைக்குள் இருப்பதைக் கண்டு திடுக்கிட்டு போனார். ஏன் அப்படி முழிக்கிற? படுத்து கிடந்தாலும் எனக்கு வீடு பூரா கண்ணு. தெரிஞ்சுக்கோ தங்கவேலு, பணம் வேணும்னா வந்து கேட்க என்ன கொள்ள? என் மாமனார் காலத்து வெள்ளித்தட்டை எடுத்து வித்து தொலைச்சிட்டியே. வெள்ளித்தட்டா? தங்கவேலு திகைப்புடன் கேட்டார். இந்த நாடகம் என்கிட்ட செல்லுபடியாகாது. பூஜை அறையில் இருந்த வெள்ளித்தட்டை எடுத்துட்டு நேற்று சாயங்காலம் எங்கே போனேன்? மரகதம் அதட்டலாக கேட்டால். தினமும் சாயங்காலம் நான் சிவன் கோயில் பக்கம் காத்தாட போகிறது வழக்கம். உங்களுக்கு தெரிஞ்சது தானேம்மா சங்கதி, பதிலுக்கு உரிமைனார் தங்கவேலு. அந்த சாக்கில் என் வீட்டு சாமானை தள்ளிக்கிட்டு போயிட்டியா? மரியாதையா அதை எங்கே வித்தேன்னு சொல்லிடு, இல்லாட்டி. கண்கள் சிவக்க மீசை துடிக்க தங்கவேலு மரகதத்தை வெறித்தார். இந்த விருந்தாளி அம்மா நேற்று காலையில் அவசரமாக புறப்பட்டு போனாங்களே, அவங்க ஒரு சமயம் தட்டை தூக்கிக்கிட்டு போயிருக்கலாம் இல்லையா? நான் தான் திருடினேன்றதுக்கு என்ன ஆதாரம்? இவங்க பெட்டி பைகளை முதல்ல சோதிச்சு பார்த்துட்டு பிறகு என் மேலே குற்றம் சொல்லுங்க, ஆத்திரமாக கத்தினார். ச்சே, இத்தனை ஆண்டு உழைப்புக்கு பிறகு நல்லவனா இருந்ததற்கு இதுதான் கிடைச்ச பட்டம் என்று அவரது நெஞ்சம் கொதித்தது. பகவதி ஒரு கணம் நடுங்கி போனாள். தேன்கூட்டை காலால் உதைக்க போக அதிலிருந்து தேனீக்கள் புறப்பட்டது போல பெரிய வம்பில் மாட்டிக்கிட்டோமே. மரகதம், உன்கிட்ட சொல்லிட்டு தானே நான் நேற்று வெளியே புறப்பட்டேன். எதுக்குன்னு உனக்கும் தெரியும். ஆசையோடு உன்னை பார்க்க ஊர்லேருந்து வந்த எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும், படபடவென்று பேசிவிட்டு விசும்பி எழத் தொடங்கினாள் பகவதி. அம்மா, இன்னைக்கே நாம் ஊருக்கு புறப்பட்டுடுவோம். நம்ம இப்படி அவமானப்படுத்தின பிறகு இங்கே ஒரு நிமிஷம் நிற்கிறது கூட கேவலம் என்று புலியாக சீறிய மகள் தாயின் அருகில் வந்து தன் புடவை தலைப்பால் அவளது கண்ணீரை துடைத்து விட்டாள். ஏம்மா மாயா, நீங்கள் 2 பேரும் எதுக்கு ஊருக்கு போகணும்? இந்த வீட்டை விட்டு இந்த கணமே தங்கவேலு தான் வெளியேறணும். இல்லாட்டா நான் போலீஸில் புகார் செய்து. மரகதம் முடிப்பதற்குள் தங்கவேலு கோபத்துடன் தன் கைகளை தூக்கி ஒரு பெரிய கும்பிடு போட்டார். நான் இப்போவே கிளம்பி போயிடுறேன். என் சம்பளத்தை பின்னாடி ஐயா வந்ததும் கணக்கு பார்த்து வாங்கிக்கிறேன். நான் போகிறதுக்கு முந்தி என் பெட்டி படுக்க பை எல்லாத்தையும் இங்கே உங்கள் முன்னாடி உதறி காட்டிட்டு கிளம்புறேன். பிறகு இன்னமும் ஏதாச்சும் காணாமல் போயிருந்தா அந்த குற்றத்தையும் என் மேலே சுமத்த மாட்டீங்க இல்லையா? கோபமாக கேட்டுவிட்டு அறையை விட்டு விற்றென்று வெளியேறினார். வீட்டை விட்டு கிளம்பும்போது தங்கவேலு தமது உதவியாளரையும் கூட அழைத்து கொண்டு போய்விட்டார். அதனால் அத்தனை வேலைகளையும் சாம்பவியை ஏற்க வேண்டி வந்துவிட்டது. ஒரே நாளில் அவளது உடல் சோர்ந்து மனம் நொந்து துவண்டு போய்விட்டாள். படுக்கையை விட்டு சட்டென்று எழ முடியாது, முட்டிகள் அனைத்தும் வலித்தன. காய்ச்சல் கண்டுவிட்டது போன்றதொரு அதிர்ச்சி உடலை பற்றி கொண்டு கால்களை தள்ளாட செய்தது. இன்னும் கொஞ்ச நேரம் படுத்திருக்க மாட்டோமா என்று மனம் தவித்த போதிலும் வீட்டில் அவளுக்காக குவிந்து கிடக்கும் வேலைகளை எண்ணி திடுக்கிட்டு அவள் இருள் பிரியும் முன்பே எழுந்துவிட்டிருந்தாள். பரபரப்பாக பச்சை தண்ணீரில் முழுகி பூஜை அறை காரியங்களை முடித்துக்கொண்டு சமையலறைக்குள் புகுந்தபோது துக்கம் நெஞ்சை அடைத்தது, பார்வையை நீர் மறைத்தது. பார்த்திபன் ஊரில் இருந்திருந்தால் வீட்டின் நிலைமை இப்படியா மாறிவிட்டிருக்கும்? விருந்தாளியாக வந்து ஒண்டிக் கொண்டிருக்கும் பகவதியை அல்லவா மூட்டை கட்டி அனுப்பியிருப்பார். ஆமாம், பம்பாய் போனதிலிருந்து ஒரு வரி கடிதம் கூட போட முடியாது. அப்படி அங்கே என்ன வேலையாம்? போனதும் தங்குமிடத்தின் முகவரியை அடுத்த நாளே கடிதம் மூலம் தெரிவிப்பதாக சொன்னாரே. முகவரியாவது தெரிந்திருந்தால் வீட்டு நிலையை பற்றி எழுதி அவரை சீக்கிரம் ஊருக்கு புறப்பட்டு வந்து உதவும்படி கேட்டுக்கொண்டிருக்கலாமே. ஏன் இந்த மௌனம்? கண்ணிமை ஓரங்களை மீறி துளியாக உருண்டு கன்னங்களில் உதிர்ந்த கண்ணீரை சட்டென்று துடைத்து கொண்டாள். அடுப்பிலே இட்லிகளை பானையில் வேக வைத்துவிட்டு தேங்காயை துருவி அம்மியில் வைத்துவிட்டு கணவனை பற்றிய சிந்தனையில் ஒரு கணம் கட்டுண்டு செயலற்று நின்று கொண்டு இருந்தால் தங்கவேலு புறப்பட்டு அப்பால் சென்ற சிறிது நேரத்தில் தபால்காரர் அவர்களது வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அதை எதிர்பார்த்தவள் போல பகவதி வாயில் பக்கமே கண்ணாக இருந்தாள். என்ன வேடிக்கை?
போய் அவங்க காரியங்களை கவனிங்க. பெரியம்மா கோச்சுக்குவாங்க. வேலையாட்களை விரட்டிவிட்டு பகவதி கண்களால் சாம்பவியை அதிகாரம் செய்து அடுப்பங்கரைக்கு ஓட்டிவிட்டு வேகமாக வராண்டாவை தாண்டி தோட்டத்திற்குள் புகுந்து கேட் அருகே போய் நின்று கொண்டால், சாம்பவி அம்மாவுக்கா கொடுங்க, அவங்க உள்ள வேலையா இருக்காங்க. பற்கள் அனைத்தையும் காட்டி கடிதத்தை தபால்காரரிடமிருந்து பெற்றுக்கொண்டு புடவை தலைப்பின் மடிப்புக்குள் மறைத்து கொண்டு விட்டால், முன் போலவே குளியலறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டு கடிதத்தை துணிவுடன் பிரித்து பார்த்தாள்.